சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு டிசம்பர் 25, 2023 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளோடு சேர்த்து அது சார்ந்த ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் ஃபார்ம் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸை தான் நாம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் நாம அப்படி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் எவ்ரிடே இந்த கனெக்ஷன் ஃபார்ம் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க இன்னைக்கு என்ன மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ நேற்று நாம என்ன படிச்சோமோ அது சார்ந்து ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணிடலாம். இங்க 3 இமேஜஸ் கொடுத்திருக்காங்க. சோ 3 இமேஜஸை பாருங்க. ஃபர்ஸ்ட் இமேஜஸ்ல இந்தியாவோட 5th பிரைம் மினிஸ்டரோட போட்டோ கொடுத்திருக்காங்க. சோ செகண்ட் இமேஜஸ்ல ஃபார்மிங் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸை ரெஃபர் பண்றாங்க. மூன்றாவது இமேஜஸ்ல டிசம்பர் 23 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எந்த டேவை இண்டிகேட் பண்ணுது அப்படின்றது மட்டும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான முதல் டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவில் வெட் இன் இந்தியா என்ற யோசனையை அமல்படுத்திய முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் சி, உத்தரகாண்ட் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? ஸோ இந்தியாவில் வெட் இன் இந்தியா அப்படின்ற யோசனையை முதல் அமல்படுத்தின உத்தரகாண்ட், யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றத முதல் அமல்படுத்தியது கோவா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? 1960களில் இருந்து பூரண மதுவிலக்கு அப்படின்றது கடைபிடிக்கப்பட்டு வந்துட்டு இருந்த மாநிலம் தான் குஜராத். தற்பொழுது அந்த கிஃப்ட் சிட்டியில மட்டும் மதுவிற்கு அலோவேஜ் கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம படிச்சோம். ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். ஸோ கர்நாடகால ஹிஜாப் அணிவதற்கு தடை அப்படின்றது பள்ளி வளாகங்கள்ல வச்சிருந்தாங்க. ஸோ தற்பொழுது அந்த தடை நீக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா கவர்மெண்ட் உத்தரவு கொடுத்திருப்பாங்க. ஸோ நாம அதையும் ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம்? வெட் இன் இந்தியா அப்படின்ற யோசனையை அமல்படுத்திய முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் திகழுது அப்படின்றத படிச்சிருக்கோம். அது என்னப்பா வெட் இன் இந்தியா யோசனை? அது சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. சரி, வாங்க அது சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். சோ இங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? ஸோ இந்தியாவில் திருமண யோசனையை முன்வைத்தது, அதாவது வெட் இன் இந்தியா அப்படின்ற யோசனையை முன்வைத்தது இந்திய பிரதமர் அவர்கள் தான். எப்போ முன்வச்சாங்க? உத்தரகாண்ட்ல சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்றது நடைபெற்றது. ஸோ அப்போ முன்வைக்கப்பட்ட தகவல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ எப்போ நடைபெற்றது? டிசம்பர் 8 நடைபெற்றது. எதற்காக இந்த வெட் இன் இந்தியா யோசனை? வெளிநாடுகளுக்கு செல்லும் இந்திய செலவினத்தை தடுப்பதற்கான ஒரு யோசனை அப்படின்னு சொல்றாங்க. எப்படி தடுக்க முடியும்? உத்தரகாண்ட்ல அதை தடுக்கும் விதமாகத்தான் 6 மாவட்டங்கள்ல திருமண மையங்கள் அப்படின்றது நிறுவப்பட்டிருக்கு. சோ காரணம் என்ன? வெளிநாடுகள்ல திருமணம் நடத்தும் இந்திய குடும்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரியமா நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. அதுல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு தானா சேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்வந்தர்கள் குடும்பம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்களுடைய திருமணங்கள் எல்லாமே வெளிநாட்டுல தான் நடக்கும். சோ ரொம்ப அதிகமான அமௌண்ட்டையும் செலவழிப்பாங்க. ஓகேங்களா? சோ வட மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக திருமணங்கள் அப்படின்றது வின்டர் சீசன்ஸ்ல தான் நடத்துவாங்க. சோ அதற்கு ஏதுவான முறையில் உத்தரகாண்ட் மாநிலம் அமைஞ்சுவதற்கானால் அங்க 6 மாவட்டங்கள் திருமண மையங்கள் அப்படின்றத கிரியேட் பண்ணி இந்த வெட் இன் இந்தியா யோசனையை முதல்ல அமல்படுத்திய மாநிலமாக உத்தரகாண்ட் திகழுது. ஓகேங்களா? சோ வெளிநாடுகள்ல திருமணங்கள் நடத்துறாங்கல்ல. சோ ஒரு ஆண்டுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க வெளிநாடுகளில் திருமணம் நடத்தக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5000 இருந்து 7000 திருமணங்கள் நடக்குது. இதுல செலவிடப்படக்கூடிய தொகை அப்படின்னு பார்த்தோம்னா 75,000 கோடியிலிருந்து 1 லட்சம் கோடி அளவுக்கு செலவிடப்படுது. சோ இந்த மாதிரியான திருமணங்கள் வெளிநாடுகளில் நடத்துவதை இங்க பிரபலமாக ஒரு திருமண மையங்கள் அமைச்சோம், உத்தரகாண்ட் போன்ற சுற்றுலா தலம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அமைச்சோம் அப்படின்னா இந்தியர்கள் இங்கவே அந்த திருமண நிலாவை நடத்துறாங்கன்னா குறைஞ்சபட்சம் 50,000 கோடியாவது நம்மளால வெளிநாட்டு செலவினங்களை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்திய பிரதமர் அவர்கள் இந்த உத்தரகாண்ட்ல சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இந்த யோசனையை முன் வச்சிருப்பாங்க. சோ அதை அமல்படுத்திய முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் திகழுது அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருமணம் சார்ந்து படிச்சதுனால திருமணம் சார்ந்து இப்போ நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு சில கண்டென்ட். ஓகேங்களா? அது திருமணம் சார்ந்து என்னப்பா ஸ்கூல் புக் கண்டென்ட் இருக்கு அப்படின்னா, வரலாற்றின் ரீதியாக பார்த்தாவே இந்தியாவில் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு முகலாய மன்னர், ரொம்ப ஃபேமஸான ஒரு மன்னர். அவர் காலகட்டத்தில்
திருமணத்தை, அதாவது குழந்தை திருமணத்தை தடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது போக மணமகன் மணமகள் ஒப்புதல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பெற்றோர்கள் கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு. அது போக மேரேஜுக்கு ஏஜ் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முகலாய மன்னரா இருந்திருக்காரு. ஓகேங்களா? சோ 14 அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணிற்கு, ஆணிற்கு 16 அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணிருக்காங்க. எப்போ? அக்பர் காலகட்டத்தில். ஓகேங்களா? அதற்கப்புறம் பின்வந்த காலகட்டத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1930களில் சாரதா குழந்தை திருமண மசோதா அப்படின்றது கொண்டு வரப்பட்டது மத்திய சட்டப்பேரவையில். ஓகேங்களா? சோ அப்போ திருமண வயது என்ன பண்றாங்க? ஆணிற்கு 18, பெண்ணிற்கு 14 அப்படின்னு கிரியேட் பண்றாங்க. சோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1955ல இந்து திருமண சட்டத்தின்படி ஆண்களுக்கு 21, பெண்களுக்கு 18 வயதாகவும் என்ன பண்ணாங்க? ஹையர் பண்ணாங்க அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ அதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. சோ திருமணம் சார்ந்து படிச்சதுனால இந்த ஏஜ் குரூப் சார்ந்த விஷயங்களை புக் கண்டென்ட்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சோ இப்போ கூட ஒரு விஷயம் வந்து பேசிட்டு இருக்காங்க, பெண்களுக்கு திருமண வயதை 21ஆக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சோ இது பற்றிய உங்கள் கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லுங்க. நானும் உங்க கூட இருந்து அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? நான் ஐ அம் எக்ஸ்பெக்டிங் மோர் கமெண்ட் ஃப்ரம் தீஸ் டாபிக்ஸ். ஓகேங்களா? பெண்களுக்கு 21 வயது உயர்த்தினா நல்லதா, இல்ல அதுல நிறைய டிராஸ்டிக்கான கெட்டதுகளும் இருக்கா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. உங்க சஜஷன்ஸ் சொல்லுங்க. ஓகேங்களா? சரி, வாங்க இன்னைக்கான ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அப்ப திருமணம் சார்ந்து படிச்சிருக்கோம். சோ திருமணம் சார்ந்தா நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. இதுல இப்போ பொருளாதாரத்துல சுயசார்பு என்ற சொல் எதை குறிக்கிறது? இப்போ வெட்டிங் இந்தியா அப்படின்ற ஒரு யோசனையை எதற்காக? அந்நிய செலவினத்தை தடுப்பதற்காக. சோ பொருளாதாரத்துல சுயசார்பு அப்படின்னா சமூக பொருளாதார திறனுடன் தொடர்புடையது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ திருமணம் அப்படின்றது சமூக ஃபேக்டர், சமூக காரணி அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? சோ அதோட நம்ம லிங்க் பண்ணி இதை பார்த்திருக்கோம். சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம்? இன்னொரு கேள்வி. ஓகேங்களா? அதுவும் வந்து திருமணம் சார்ந்து படிச்சதுனால இன்னொரு கேள்வி. டிராஸ்டிக்கா வரலாற்று பூர்வமா பார்க்க போறோம். இந்து விதவை மறுமண சட்டம் 1856 பற்றிய கூற்றினை சரியாக தேர்ந்தெடுக்கவும். அப்போ இந்து விதவை மறுமண சட்டம் என்ன சொல்லுது? விதவை மறுமணத்தை அனுமதிக்கிறது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ குழந்தை திருமண தடுப்பு சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான செகண்ட் டாபிக் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அப்ப வெட்டிங் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய யோசனையை அமல்படுத்திய முதல் மாநிலம் உத்தரகண்ட். ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்த விஷயம் போலாம். இந்தியாவில் உழவர் உற்பத்தியை விளம்பரப்படுத்தும் வேளாண் கண்காட்சியை நடத்தும் வங்கி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான சரியான விடை நபார்டு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்ப மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? ஆர்ஆர்பினா என்ன? ரீஜனல் ரூரல் பேங்க். அப்போ வட்டார வளர்ச்சி வங்கி 1975ல கிரியேட் பண்ணப்பட்டது. கிராமப்புறங்களை மேம்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 2 வட்டார வங்கி ஃபேமஸ். ஒன்னு பாண்டியன் வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு பல்லவன் வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முத்ரா வங்கி அப்படின்றது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை மேம்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்டது அப்படின்னு தெரியணும். இந்த முத்ரா வங்கி எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்றது நீங்க சொல்லுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏற்கனவே ஒரு தடவை கேட்டிருக்காங்க, நான் இப்போ உங்ககிட்ட கேட்டிருக்கேன். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் பந்தன் வங்கி சார்ந்து ரீசன்ட் என்ன படிச்சோம்? இன்ஸ்பயர் திட்டத்தை செயல்படுத்திய, அறிமுகப்படுத்திய ஒரு தனியார் வங்கி அப்படி பார்த்தோம். ஓகேங்களா? அப்ப சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு டெபாசிஷன் அமௌண்ட்டுக்கு அதிகமா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கிறோம் அப்படின்றத இன்ஸ்பயர் திட்டத்துடைய முதன்மையான நோக்கம். சோ அதை நாம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகேங்களா? சோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம்? இந்தியாவுல உழவர் உற்பத்திக்கான வேளாண் கண்காட்சியை நடத்தக்கூடிய வங்கி அப்படின்னா நபார்டு வங்கி அப்படின்றத படிச்சிருக்கோம். இது சார்ந்த தகவலை பார்க்கலாம். சரி, இந்த கண்காட்சி எங்க நடக்குது? டெல்லியில நடக்குது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ டெல்லியில எவ்வளவு நாளைக்கு நடக்குது? 3 நாட்களுக்கு நடக்குது. சோ இதுல எதை காட்சிப்படுத்த போறாங்க? 50க்கும் மேற்பட்ட உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளுடைய தயாரிப்பை தான் காட்சிப்படுத்த போறாங்க. சோ கலந்து கொள்ளக்கூடிய மாநிலங்கள் 21 மாநிலங்கள் கலந்துக்கிறாங்க. சோ இதை செயல்படுத்துறது நபார்டு வங்கி மட்டும் இல்ல, சிறு விவசாயிகள் வேளாண் வணிக கூட்டமைப்பு சேர்ந்து செயல்படுத்துறாங்க. சோ இங்க காட்சிப்படுத்தக்கூடிய பொருட்கள் விற்பனைக்குரியதாகவும் இருக்கும். சோ இயற்கை வேளாண் பொருட்கள் மற்றும் சிறுதானியங்கள் விற்பனைக்குரியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ கண்காட்சியோட நோக்கம் என்ன? இந்தியாவின் விவசாய நிலப்பரப்பை மாற்றியமைப்பது இந்த கண்காட்சியோட நோக்கமாக பார்க்கப்படுது. சோ நபார்டு வங்கி தான் இந்த கண்காட்சியை நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம் டெல்லியில. ஓகேங்களா? சரி, வாங்க இப்ப நபார்டு வங்கி சார்ந்த விஷயங்களை பார்க்கலாம். நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட்ல கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா? கிராமப்புறங்களை முன்னேற்றுவதற்கான திட்டங்களை ஏற்படுத்தி நடைமுறைப்படுத்த ஒரு விரிவான அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தேடிட்டு இருந்தாங்க ஒரு அமைப்பு. ஓகேங்களா? சோ அந்த விஷயத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வங்கி தான் நபார்டு வங்கி. எப்போ உருவாக்குனாங்க? 1982 ஜூலைல உருவாக்குனாங்க. விவசாயம் மற்றும் ஊரக மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வங்கி. நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நபார்டு அப்படின்னா. ஓகேங்களா? சோ இந்த நபார்டு வங்கிக்கு கீழே யார் யாரெல்லாம் இயங்குறா அப்படின்னா மாநில கூட்டுறவு வங்கி இருக்காங்க, மத்திய கூட்டுறவு வங்கி
இருக்காங்க. அதுக்கப்புறம் துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரியாரிட்டி. ஓகேங்களா? இதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து இப்ப நபார்டு வங்கி சார்ந்து படிச்சனால நபார்டு வங்கி சார்ந்து ஒரு கேள்வி பார்க்க போறோம். ஓகேங்களா? கிராமப்புற உட்கட்டமைப்பு முன்னேற்றம் நிதி யாரின் கீழ் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நபார்டின் கீழ் உருவாக்கப்பட்டது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம், தமிழ்நாட்டில் தற்பொழுது எந்த கிராமத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான சரியான விடை தலைக்குந்தா அப்படின்னு தெரியும். எங்க இருக்கு, நீலகிரி மாவட்டத்தில் இருக்கு. சோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதற்காக வைக்கப்பட்டது, உள்ளாடா அப்படின்றது நீலகிரி மாவட்டத்தில் தான் இருக்கு. சோ 2023 சிறந்த சுற்றுலா கிராமமாக இந்தியாவில் தேர்வு செய்யப்பட்ட ஒரு கிராமம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சோ அதை ரிவைஸ் பண்ணிட்டோம். தெங்கு மரகடா அதுவும் நீலகிரி மாவட்டத்தில் தான் இருக்கு. சோ நம்ம தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்றம் மூலமாக ஒரு வேர்டிக்ட் வந்தது ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி. இந்த தெங்கு மரகடால வந்து மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் அதிகமாக இருக்கு. ஸோ நிறைய வனவிலங்குகள் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த கிராமம் இருக்கிறதுனால அந்த கிராமத்தினரையே ஷிஃப்ட் பண்ணக்கூடிய ஆர்டர் வந்தது நீதித்துறை மூலமாக. ஸோ நம்ம அதை படிச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஓகேங்களா? தெங்கு மரகடா மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் காயல்பட்டினம் தூத்துக்குடியில் இருக்கு. வரலாற்றிலேயே ஒரு நாளில் 93 சென்டிமீட்டர் அளவுக்கு என்ன ஆகிருக்கு, மழை பெஞ்சிருக்கு அப்படின்றது நம்ம படிச்சோம். ஓகேங்களா? சோ தமிழ்நாட்டில் அதிகமாக சமவெளியில பெஞ்ச மழையாக இது பார்க்கப்படுது. ஆனா 1992 மாஞ்சோலை என்று அழைக்கப்படக்கூடிய காக்காச்சி அப்படின்றது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான். அங்க 95 சென்டிமீட்டர் மழை பெஞ்சு வரலாற்று சாதனை படிச்சு. ஆனா அது மலைப்பாங்கான இடம். ஓகேங்களா? சோ நாம அதை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. சோ இங்க நம்ம என்ன படிச்சிருக்கோம், தலைக்குந்தா அப்படின்றது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவான ஒரு கிராமமாக பார்க்கப்படுது. சரி வாங்க இப்போ இது சார்ந்த விவரங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ கிராமம் வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கு, மலை பிரதேசத்தில் இருக்கு. கிராம மக்களுடைய இயல்பு வாழ்க்கை இதனால பாதிக்கப்பட்டிருக்கு. கிராம மக்களுக்கு இந்த 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை எப்படி கையாளணும்னு தெரியல, வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஊட்டியில் வெப்பநிலை எவ்வளவு இருக்கான், 7.5 டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மலை வாழிடங்கள் எல்லாமே வெள்ளை உரைப்பனியால் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறுத்தப்பட்ட பேருந்துகள், நிறுத்தப்பட்ட வாகனங்கள் கூட பனியால் சூழப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சோ குறை வெப்பநிலை அப்படின்றது இந்தியாவில் பல்வேறு இடங்கள்ல காணப்படுது. வந்துட்டு டெல்லியில 7.6 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்றாங்க. மும்பையில சாதாரண அளவோட 2 டிகிரி செல்சியஸ் கம்மியா தான் காணப்படுது, 18.9 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எப்படி கணக்கிடுறாங்க, காற்றின் ஈரப்பதம் 100% இருந்தா அது என்ன சொல்லுவாங்க, காற்று பூரித நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணும் இந்த காற்று பூரித நிலை, அப்ப வெளியில இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சாத ஒரு நிலையில இருக்கும். சோ அதுதான் டியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பனிவிழு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஈரப்பதத்தை அளக்கக்கூடிய கருவியின் பெயர் என்ன, ஹைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அது என்ன பண்ணும், ஈர உலர்குமிழ் வெப்பமானியாகவும் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம், ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन காலநிலை சார்ந்து. ஓகேங்களா? தெளிவான வானம், இனிமையான வானிலை, குறைந்த வெப்பம் மற்றும் ஈரப்பத நிலை, அதிக வெப்பநிலை வீச்சு, குளிர்ந்த மற்றும் மெதுவான வடக்கு காற்றுகள், இவையெல்லாம் எந்த பருவத்தின் முக்கிய குணங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான சரியான விடை குளிர்காலத்துடைய முக்கிய குணங்கள். இப்போ நம்ம எந்த காலத்துல இருக்கோம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேங்களா? சோ இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய சீசன் என்ன அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பாருங்க. வடகிழக்கு நகரத்தின் பெயரில் இயக்கப்பட்டுள்ள முதல் இந்தியாவின் போர்க்கப்பல் பெயர் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சோ இந்த கேள்விக்கான சரியான விடை ஐஎன்எஸ் இம்பால் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்ப இம்பால் அப்படின்றது மணிப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு நகரம் அப்படின்னு தெரியணும். சோ அதனுடைய பெயர்ல இந்தியாவில் ஒரு போர்க்கப்பல் இயக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது, ஐஎன்எஸ் விந்தியகிரி, ஐஎன்எஸ் மகேந்திரகிரி, ஐஎன்எஸ் நீலகிரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் 17A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தின் பால் இந்தியாவிற்கு 7 போர்க்கப்பல்கள் தயாரிக்க கொடுப்பது தான் அதோடைய நோக்கம். சோ 7 கப்பல்கள் இப்போ தயாரித்து கொடுத்திருக்காங்க. சோ அதுல ஐஎன்எஸ் விந்தியகிரி, ஐஎன்எஸ் மகேந்திரகிரிலாம் 2023 தயாரிக்கப்பட்டது. ஓகேங்களா? சோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. சோ ஐஎன்எஸ் இம்பால் அப்படின்றது வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி சிட்டியோட பெயர்ல இந்திய போர்க்கப்பல் இயக்கப்படுது அப்படின்னு விஷயம் பார்த்திருக்கோம். சோ சிறப்பு பார்த்தாச்சு. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நகரத்துடைய பெயர் சுட்டப்பட்டிருக்கு. ஐஎன்எஸ் இம்பாலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, மறைந்திருந்து வழிநடத்தும் ஏவுகணையை அளிக்கும் கப்பல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நிலத்திலிருந்து
இருந்து வானில் உள்ள இலக்குகளையும் தாக்கி அளிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பிரம்மோஸ் ஏவுகணையை சுமந்தி செல்லக்கூடிய தன்மை படைத்தது அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? சோ இயக்கப்பட உள்ள இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மும்பைல. யாருடைய தலைமையில இதை வந்து இந்தியன் நேவிக்கு ஒப்படைக்க போறாங்க? பாதுகாப்புத்துறை அமைச்சர் தலைமையில. சோ இம்பால் நகரம் மணிப்பூர்ல இருக்கு. பெரிய வடகிழக்கு நகரங்கள் அதுவும் ஒன்றாக இருக்கு. ஐஎன்எஸ் இம்பால் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம போர்க்கப்பல் இயக்குவதன் மூலமாக என்ன எடுத்துரைக்க போறாங்க? தேசிய பாதுகாப்பு, இறையாண்மை மற்றும் செழுமையை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ இந்த போர்க்கப்பல் சார்ந்து படிச்சதுனால இந்தியாவின் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி கப்பல் 2023 கேட்கப்பட்டது ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அப்போ வெளிநாடுகள்ல இருந்து இந்தியா பயன்படுத்திய முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலுடைய பேர் தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ரெண்டு விமானம் தாங்கி போர்க்கப்பல் தான் நம்ம வச்சிருக்கோம். ஒன்னு ஐஎன்எஸ் விக்ராந்த், இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கோவையில் உள்ள வெள்ளலூர் குளத்தில் தயாராகும் பூங்கா எந்த உயிரினத்திற்குரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான சரியான விடை வண்ணத்து பூச்சி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்ப மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? பறவைகள் சார்ந்து நம்ம என்ன ரிவைஸ் பண்ண போறோம்? அதாவது தமிழ்நாட்டில் 17வது பறவைகள் சரணாலயமாக நஞ்சராயன் குளம் திருப்பூர்ல இருக்கு. ஓகேங்களா? அது பக்கத்துல தான் அமைச்சாங்க. சோ இதை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். அடுத்த விஷயம் மலை அணில் அப்படின்னு சொல்றாங்களே, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மலை அணில் சரணாலயம் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சோ அது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு. சோ அதுக்கப்புறம் கடற்பசுவை பாதுகாப்பதற்கான மையம் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முதல் முறையாக கிரியேட் பண்ணப்பட்டது தஞ்சை மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடற்கரை ஓரங்கள்ல. இதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. சோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம்? வண்ணத்து பூச்சிக்கான ஒரு பூங்கா வந்து கோவையில வெள்ளலூர் குளத்தின் அருகே உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம். சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது சார்ந்து சோ சிறப்பு என்ன அப்படின்னா, கோவை மாநகரத்தின் முதல் வண்ணத்து பூச்சி பூங்காவாக இது பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ தமிழ்நாட்டில் மொத்தம் காணப்படக்கூடிய வண்ணத்து பூச்சிகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 328 வகையான வண்ணத்து பூச்சிகள் காணப்படுது. வெள்ளலூர் குளத்துல மட்டும் இந்த 328ல 31% காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நகர்ப்புற நீர்நிலை பகுதியாக இது பார்க்கப்படுது. நொயல் நதி மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு குளமாக இது தெரியப்படுது. ஓகேங்களா? சோ இந்த பூங்கா வந்து உருவாக்குவதற்கு உறுதுணையாக இந்த திட்டம் அப்படின்னா வண்ணத்து பூச்சி பூங்கா திட்டம். தமிழ்நாடு கவர்மெண்ட் 2023 ஏப்ரல்ல தான் இந்த திட்டத்தை உருவாக்குனாங்க. சோ அந்த திட்டத்தின் கீழே தான் இந்த பூங்கா இயக்கப்பட போகுது அப்படின்னு சொல்றாங்க. பூங்காவின் நிலை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட உள்ளது. சோ தி நேச்சர் அண்ட் பட்டர்ஃப்ளை சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு வருஷமாக இந்த வண்ணத்து பூச்சிகள் பற்றி தமிழ்நாட்டில் கணக்கெடுத்தாங்க. சோ அதுல இந்த கோவை மாநகர்ல இந்த பூங்காக்கு அருகில மியாவாக்கி காடுகள் அப்படின்றது இருக்கு. சோ அங்க வந்து 101 பட்டாம்பூச்சி இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த மியாவாக்கி காடுகள் அப்படின்றது எந்த நாட்டினுடைய அமைப்பிலிருந்து நாம இதை பின்பற்றிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கூல் புக் கண்டென்ட் தான் பார்க்க போறோம். பட்டாம்பூச்சி சார்ந்து படிச்சோம். சோ அதனால ஏமன் பட்டாம்பூச்சி அப்படின்றது தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இனம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே காணப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் 32 பட்டாம்பூச்சி இனங்கள் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுல இது ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? தமிழ் மாறன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. இந்த மாதிரி உயிரினங்களை காப்பாற்றுவதற்கு பல்வேறு வகையான நடவடிக்கைகளை இந்தியா எடுத்துட்டே வருவாங்க. சோ ஒவ்வொரு வகையான உயிரினங்கள் சார்ந்து இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்போ சிறுத்தை திட்டம் அப்படின்றது குணோ தேசிய பூங்கால அறிமுகப்படுத்தினாங்க. சஞ்சீவி திட்டம் அப்படின்றது ஹிமாச்சல் பிரதேசல அறிமுகப்படுத்தினாங்க. அனைத்து விதமான வீட்டு கால்நடை ஜீவராசிகளுக்கு மருத்துவ உதவி பண்றதா இந்த சஞ்சீவினி திட்டம் அப்படின்னு தெரியணும். ஏன்னா இந்த சஞ்சீவினி திட்டம் 2023 2 முறைக்கு மேல கேட்டாங்க. ஓகேங்களா? ஹிமாச்சல் பிரதேசல அறிமுகப்படுத்தினாங்க. கால்நடைகளுக்கான திட்டம் மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிங்கம் திட்டம் அப்படின்றது பர்தா வனவிலங்கு சரணாலயத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. காணமயில் திட்டம் அப்படின்றது பாலைவன தேசிய பூங்கால அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஜாதி பாகுபாடுகளை கடைபிடிக்கும் பள்ளிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான சரியான விடை விழுப்புரம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்ப மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? அப்ப தமிழ்நாட்டில் ஒரு சில இன்சிடென்ட் நடந்தது. சோ அதை தான் நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஓகேங்களா? திருநெல்வேலியில நாங்கினேரி இன்சிடென்ட் அப்படின்றது ஒன்று நடந்தது. சோ இந்த இன்சிடென்ட் வந்து எதற்கு முன் வந்தது அப்படின்னா, நீதியரசர் கே சந்துரு தலைமையில் ஒரு குழு அமைப்பதற்கு முன்மாதிரியாக அமைஞ்சது. சோ அவர் என்ன பண்ண போறாரு? பள்ளி வளாகங்கள்ல இந்த ஜாதிய பாகுபாடுகளை களைவதற்கு அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டி பரிந்துரைக்கிறதுக்கு அந்த கமிட்டி அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் வேங்கை வயல் இஷ்யூஸ் அப்படின்றது ஒன்று நடந்தது. சோ அதற்கு ஒன் மேன் கமிஷன்ஸ் அப்படின்றது போட்டாங்க. சத்யநாராயண் ஜஸ்டிஸ் அவர்களுடைய தலைமையில் தான் அமைக்கப்பட்டது. சோ அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு சோ அதை ரிவைஸ் பண்ணிட்டோம். மதுரை இந்த ஜாதி பாகுபாடுகளை கடைபிடிக்கும் பள்ளிகள்ல 2வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? முதல் இடத்துல விழுப்புரம் இருக்கு, 2வது இடத்துல மதுரை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரிப்பா, இந்த கணக்கெடுப்பு யார் எடுத்தா? தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அமைப்பு எடுத்தாங்க. சோ ஆய்வின் தலைப்பண்ண
பள்ளிகளில் ஜாதிய பாகுபாடு அப்படின்றதான் தலைப்பு. சோ ஆய்வு எங்கெல்லாம் மேற்கொள்ளப்பட்டது? 36 மாவட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் 321, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் 58, பிரைவேட் ஸ்கூல் 62 அப்படி சொல்றாங்க. சோ விதவிதமான கேள்விகள் பள்ளி மாணவர்களிடையே இயல்பாக கேட்கப்பட்டது. 78 விதமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படி சொல்றாங்க. சோ வெளிப்படுத்தி உள்ளவை இந்த ஆய்வு அப்படின்னு பார்த்தோம்னா 13 மாவட்ட மாணவர்கள் ஜாதி அடிப்படையிலான பேச்சுக்கள்ல ஈடுபடுறாங்க ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அமைப்பு என்ன வலியுறுத்துறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இது சொல்யூஷனை நோக்கி செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட். ஓகேங்களா? அப்போ ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயினும் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே. அப்போ நாம் ஜாதி மதங்களை பார்க்க வேண்டாம், இந்த நிலத்தில் வாழும் அனைத்து மனிதர்களும் ஒன்றே, அவர்கள் எந்த ஜாதியினரை சார்ந்திருந்தாலும் அல்லது எந்த வேதத்தை போதிப்பவராக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்றே அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? மனித குலம் தான் நாம அப்படின்னு சொல்றது சுப்பிரமணிய பாரதியார் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन ஜாதிகள் சார்ந்தே. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன கேள்வி? ஜாதி ஒழிப்பு பற்றி அம்பேத்கர் எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூற்று சரியா? சரி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அன்ஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பாரு. இந்து சமய நூல்களில் இருந்து ஜாதி முறையை விமர்சனம் செய்தார் இந்த புக்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? விக்கெட்டா? கரெக்ட். ஓகேங்களா? சோ கூற்றும் காரணமும் சரி அப்படின்னு தெரியணும். அடுத்து பாருங்க, செங்கடலில் பயணிக்கும் கப்பல்களை தாக்கும் ஹூதி அமைப்பினர் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த கேள்விக்கான சரியான விடை ஏமன் நாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்ப செங்கடல் அப்படின்றது எங்க அமைக்கப்பட்டிருக்கு? சோ அட்லாண்டிக் பெருங்கடலையும் அப்புறம் இங்க அரபிக்கடல் இந்திய பெருங்கடலையும் இணைக்கக்கூடிய பகுதி, அதாவது இந்த பக்கம் ஆசியாவுடைய பகுதிகளையும் அந்த பக்கம் வந்து அமெரிக்கா பகுதிகளை கூட இணைக்கிறதுக்கு இது உறுதுணையாக இருக்கும். சுயஸ் கேனல் வழியாக கப்பல்கள் பயணிக்கும். சோ அங்க இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெட்ரோல் போன்ற பொருட்கள்லாம் நம்ம ஏற்றிட்டு வந்துட்டு இருப்போம். சோ இந்த மாதிரி பெட்ரோல் போன்ற பொருட்களை ஏற்றி வந்த ஒரு கப்பலை தான் இப்ப தாக்குதல் பண்ணிருக்காங்க ட்ரோன் மூலமாக. ஓகேங்களா? சரி, யாரு? ஹூதி அமைப்பினர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க? ஏமன் நாட்டை சார்ந்தவங்க. சோ இந்த அமைப்பு எப்ப தோற்றுவிக்கப்பட்டது? ஏமன்ல 1990களிலேயே ஏமன் நாட்டின் அரசுக்கு எதிராக அந்த அரசினர் வந்து நிறைய லஞ்சத்துல ஊழல்ல ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு எதிராக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஆனா இந்த ஏமன் நாடு சவுதி அரேபியா கிட்ட நிறைய உதவி பெறுவாங்க. சோ இந்த ஹூதி அமைப்பினருக்கு சவுதி அரேபியா வந்து எதிராகத்தான் இருந்தாங்க. ஓகேங்களா? சோ அப்போ சவுதி அரேபியா மேலே 2009 காலகட்டத்தில் அவங்க அட்டாக் நிகழ்த்தி இருப்பாங்க. சோ சவுதி அரேபியாவுக்கும் இந்த அமைப்பினருக்கும் பிடிக்காது. ஓகேங்களா? பர்டிகுலரா என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த இஸ்லாம் கம்யூனிட்டியை இஸ்லாம் மதத்தை ரெண்டா பிரிப்பாங்க. ஓகேங்களா? சியா முஸ்லிம், சன்னி முஸ்லிம்ஸ் சொல்லுவாங்க. சோ இந்த ஹூதி அமைப்பினர் அப்படின்றவங்க சியா பிரிவை சார்ந்தவங்க. ஓகேங்களா? ஆனா ஏமன் நாட்டு அரசாங்கம் வந்து சன்னி பிரிவை சார்ந்தவங்க. சோ அதனாலேயே வந்து ப்ராப்ளம்லாம் ஏற்பட்டிருக்கும். சோ அதுக்கப்புறம் இப்போ இந்த அமைப்பினருக்கு யாரு வந்து பேக்கப் கொடுக்குறாங்க அப்படின்னா ஈரான் வந்து பேக்கப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ பாலஸ்தீன்ல போர் நிறுத்துற வரைக்கும் நாங்க இந்த மாதிரி தாக்குதலில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்பு வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் வந்து போரை நிறுத்தணும் அப்படின்றது அவங்களுடைய செட்பேக்கா இருக்கு. ஸோ அமெரிக்கா வந்து இப்போ இஸ்ரேல் பின்னாடி இருக்கிற மாதிரி இந்த அமைப்பினர் வந்து இப்போ பாலஸ்தீன் பின்னாடி இருக்காங்க. ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ இந்த அமைப்பு பத்தின விவரங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதை தெரிஞ்சுக்கலாமா? ஸோ நடைபெற்றவை 25 இந்திய மாலுமிகள் பயணித்த கச்சா எண்ணெய் கப்பல் ட்ரோன் மூலம் தற்போது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. தாக்குதல் உள்ளான கப்பலுடைய பெயர் என்னது? MV சாய்பாபா. சோ இது எங்க இருக்கு? கபோன் நாட்டோட தொடர்புடைய ஒரு கப்பல். ஓகேங்களா? கபோன் நாடு எங்க இருக்கு? மத்திய அமெரிக்க நாடுகள்ல ஒன்று. ஓகேங்களா? சோ கப்பலில் பறந்த கொடி இந்தியாவுடைய மூவர்ண கொடி பறந்துட்டு இருந்திருக்கு. சோ அப்படி இருந்து அந்த அமைப்பினர் வந்து தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க. சோ இந்தியா நோக்கிய பயணத்துல தான் அந்த கப்பல் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. தாக்குதலுக்கு காரணம் இஸ்ரேல் காசா போர் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ MV கெம் ப்ளூட்டோ அப்படின்றது டிசம்பர் 23 காலகட்டத்தில் அரபிக்கடல்ல ஒரு ட்ரோன் மூலமாக தாக்கப்பட்டது. சோ இந்த கப்பல் வந்து லைபீரியன் நாட்டை சார்ந்தது. ஓகேங்களா? அப்போ இது வந்து ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ அரபிக்கடல்ல நம்ம இந்தியாவை நோக்கி பயணிச்ச கப்பலில் தான் தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ நம்ம இந்தியன் நேவி என்ன பண்ணாங்க? INS மர்மகோவா விட்டு விசாரிச்சு பார்த்தாங்க. ஓகேங்களா? அப்போ இந்தியன் நேவி இன்னும் விசாரணையில் தான் இருக்காங்க. ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பென்டகன் அமைப்பு சொல்றாங்க இல்ல அதுவும் ஈரான்ல இருந்து வந்த ட்ரோன் தான். ஸோ இந்த அமைப்பினர் தான் அதையும் தாக்குதல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நாம விசாரணையில் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்படிப்பட்ட விஷயங்கள் இப்போ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல பர்டிகுலரா நேவியில போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கோம். சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு
பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட். ஓகேங்களா? சோ இப்போ இந்த கடல் எல்லைகள் அப்படின்றது எப்படி முன்வைக்கப்படுது? பெரும்பாலான நாடுகள்ல கடல் எல்லைகள் அப்படின்றது 12 நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஐநா சபை தான் இதை நிர்ணயம் செய்றாங்க. ஆனா ஒரு சில கடல்கள்ல என்ன பண்றாங்க 3 மைல்களையும் வச்சிருக்காங்க. ஜோர்டான், பாலோ போன்ற நாடுகளுக்கு 3 மைல்கள் தான். ஆனா ஒரு சில நாடுகளுக்கு காங்கோ குடியரசு, பெனின், எல்சால்வடருக்குலாம் 200 கடல் மைல்கள் என்ன பண்றாங்க சொந்தமாக கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இது வந்து எல்லாருக்கும் சிமிலாரிட்டி கிடையாது அப்படின்றத காட்டுது. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பாருங்க. ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. ஓகேங்களா? சமீபத்திய காலங்களில் உலக அளவில் நடந்த வார்ஸ்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணி டிஎன்பிஎஸ்சி கேட்கறாங்க. 2023 கேட்கப்படுது. 2022ல உக்ரைனோடு போர் பண்ண நாடு எது? ரஷ்யா. அப்ப இப்போ இஸ்ரேலும் பாலஸ்தீனும் போர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்திய திறன் அறிக்கை 2024 படி இந்தியாவில் வேலை செய்ய விருப்பமான மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான சரியான விடை கேரளா. சோ நிறைய இளைஞர்கள் வந்து கேரளாவில் பணிபுரிவதற்கு ஆசைப்படுறாங்க. சோ இந்த அறிக்கையில அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. சோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது நம்ம படிச்சிருக்கோம். 2023 பொறுத்த வரைக்கும் அதிகமாக முதலீடுகளை ஈர்த்த மாநிலம் முதல் மாநிலம் மகாராஷ்டிரா, இரண்டாவது மாநிலமாக உத்தரப்பிரதேசம் முன் வந்திருக்கு, மூன்றாவது மாநிலமாக தமிழ்நாடு போயிருக்கு அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சோம். சோ அதை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. சோ கேரளால அதிகமான நபர்கள் பணிபுரிவதற்கு விருப்பப்படுறாங்க. இந்த இந்திய திறன் அறிக்கை 2024 சொல்லுது. ஓகேங்களா? சோ இளைஞர்கள் வேலை செய்ய விரும்பும் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா கேரளால கொச்சி, திருவனந்தபுரத்தை தேர்வு செய்யறாங்க. காரணம் என்ன? அதிக வேலை வாய்ப்பு வளங்கள் அங்க இருக்கு. 18 வயதுல இருந்து 21 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் அங்க வந்து சூஸ் பண்றாங்க. சோ வேலை வாய்ப்பு வளங்களுக்கு உகந்த இடமாக இந்திய அளவில் 2வது ஸ்டேட்டாக பார்க்கப்படுது. கணினி திறனை வளர்ப்பதில் கேரளா சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்றது இன்னொரு காரணம். சோ அறிக்கையை வெளியிட்டது ஆல் இந்தியன் கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் அப்படி சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்க அதுக்கப்புறம் வந்து சிஐஐ கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க தான் இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ்லாம் மாசம் மாசம் சொல்லிப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ஸ் கோர் செக்டார், அதாவது 8 தாய் தொழில்கள் இருக்கும்ல அதோடைய வளர்ச்சியெல்லாம் கணக்கிடக்கூடியவங்க. அதுக்கப்புறம் ஆல் இந்தியா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்கள், அகில இந்திய பல்கலைக்கழகங்கள் சங்கம், அதுக்கப்புறம் கூகுள் நிறுவனம் எல்லாரும் இணைந்து தான் இந்த அறிக்கையை வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ வேலைவாய்ப்பு தேர்வின் மூலம் இந்த ஆய்வு செய்யப்படுது. 3.88 லட்சம் இளைஞர்கள் இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டாங்க. வேலைவாய்ப்பு திறன் அப்படின்றது குவான்டிஃபிகேஷன்ஸ் நம்ம இளைஞர்களுக்கிடையே 51.25% உயர்த்தப்பட்டிருக்கு. சோ நிறைய பேருக்கு இப்ப குவாலிஃபிகேஷனோட குவான்டிஃபிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க இந்த அறிக்கையில. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ வேலைவாய்ப்பு சார்ந்து படிச்சிருக்கோம். ஸோ வேலைவாய்ப்பு சார்ந்த ஒரு ஸ்கூல் புக் பார்க்குறோம். ஸோ இங்கே பாருங்க கேரளாவில் ஒரு காலகட்டத்தில் வேலைவாய்ப்பு எவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கு அப்படின்றது இந்த புக் கண்டென்ட் சொல்லும். ஓகேங்களா? 10 ஆண்டுகளாக கேரளாவில் பெண்கள் வந்து வேலை செய்வதற்கான காலம் அந்த நேரம் வந்து 12லிருந்து 14 மணி நேரம். அதுவும் சுவரில் சாய்ந்தபடியோ உட்கார்ந்தபடியோ வேலை பார்க்கக்கூடாது, நின்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 5 நிமிடங்கள் மட்டும்தான் ஒரு நாளைக்கு ஓய்வு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இதற்கு 2018 ஜூலைல சட்ட திருத்தம் செய்யப்பட்டு பெண்களுக்கு அதுல இருந்து ரிலீவ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இப்போ இந்த அறிக்கையில கூட பெண்கள் அதிக பேர் வந்து கேரளாவில் பணிபுரிவதற்கு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேலை வாய்ப்பு சார்ந்தே. ஓகேங்களா? இந்தியாவில் மறைமுக வேலையின்மை நிலவுகிறதா? ஆமா நிலவுகிறது. மறைமுக வேலையின்மையில் தொழிலாளர்களின் இறுதிநிலை உற்பத்தி திறன் 0 இருக்கும். எவ்வளவு பேர் வேலை பார்த்தாலும் ரிசல்ட் இருக்காது. சோ அதான் டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். சோ 0 அப்படின்றது கரெக்ட் தான். சோ கொடுக்கப்பட்ட 2 விஷயம் கரெக்ட். அடுத்த விஷயத்தை பார்ப்போம். சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக்க. டிசம்பர் 24 என்ன மாதிரியான ஒரு தினம்? தேசிய நுகர்வோர் தினம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ இந்த நுகர்வோர் தினத்திற்கான மைய கருத்து என்ன? நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் குறைகளை தீர்ப்பதற்கான தொழில்நுட்பத்தை நோக்கிய பயணம் அப்படின்றதா இந்த நுகர்வோர் தினத்திற்கான மைய கருத்தாக பார்க்கப்படுது. சோ ஏன் டிசம்பர் 24 நுகர்வோர் தினமாக கொண்டாடுறோம்? 1986ல நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது டிசம்பர் 24ல. சோ அந்த தினத்தை அதனால கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஒவ்வொரு ஆண்டும். சோ தேசிய நல்லாட்சி தினம் டிசம்பர் 25 அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களது பிறந்த தினம். ஓகேங்களா? குட் கவர்னன்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வளர்ச்சி அப்படின்றது அனைவரையும் உள்ளடக்கினதாக இருக்கணும். சோ யாரையும் விட்டுட்டு போயிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் இந்த வருஷம் தீம் வந்து வச்சிருக்காங்க இந்த தினத்துக்கு. சோ அதுக்கப்புறம் திருச்சி விமான நிலைய புதிய முனையத்தை திறந்து வைக்கக்கூடியவராக இந்திய பிரதமர் வந்து ஜனவரி 2ல இங்க தமிழ்நாட்டுக்கு வருகை புரிகிறாங்க. அது போக பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவுக்கும் கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா? சோ சாலை பாதுகாப்பு அறிக்கை அப்படின்றது உலக சுகாதார நிறுவனம் 2023 வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நாடுகள் சாலை பாதுகாப்பு, சாலை ஆக்சிடென்ட் எல்லாம் குறைச்சிருக்காங்க. ஆனா இந்தியாவில் 13 லட்சமா இருந்தது 15 லட்சமாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த அறிக்கையில அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு previous year question பார்க்கிறோம். சோ இதுல என்ன சொல்றாங்க? டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் சட்டம் இயற்றும் அதிகார ஒப்படைப்பு என்பது
எந்த ஆட்சி பரப்பிற்கு உட்பட்டது. அப்ப டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன்னா என்ன, அதாவது சட்டம் இயற்றுவாங்க, அந்த சட்டத்தை செயல்படுத்துறதற்கு யாரை பயன்படுத்துவாங்க, அதிகாரிகளை பயன்படுத்துவாங்க. அதிகாரிகளை இதுதான் இப்படியே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதிகாரிகள் கீழ்மட்ட அதிகாரிகளுக்கு என்ன பண்ணுவாங்க, டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. சோ அது நிர்வாக சட்டத்துடன் தொடர்புடையது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம், சர்வதேச கால்பந்து போட்டிகளில் 870 கோல்களை அடித்து சாதனை படைத்தவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சோ கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ இரண்டாவது இடத்துல லயோனல் மெஸ்ஸி அப்படின்றவங்க இருக்காங்க. மூன்றாவது இடத்துல சுனில் சேத்ரி ஆக்டிவ் பிளேயர்ஸ்ல. ஓகேங்களா? எல்லா பிளேயர்ஸையும் சேர்த்தோம் அப்படின்னா நான்காவது இடம் அப்படின்னு தெரியணும். அதுக்கப்புறம் எர்லிங் ஹாலண்ட் அப்படின்றவர் யார் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாலந்தூர் விருது அப்படின்றது கால்பந்துக்கு கொடுப்பாங்க. ஸோ லயனல் மெஸ்ஸி அப்படின்றவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா 8வது முறையாக 2023 வந்து இந்த பாலந்தூர் விருது பெற்றாரு. லயனல் மெஸ்ஸி தான் பெற்றாரா இல்ல ரொனால்டோ பெற்றாரா அப்படின்றது செக் பண்ணிட்டு சொல்லுங்க. கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு போட்டி போட்டது இந்த வருஷம் எர்லிங் ஹாலண்ட் அப்படின்றவர். ஆனா வந்து அன்பார்ச்சுனேட்டா அவரால் பெற முடியல. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துல யாரோ ஒரு ஆள் பெற்றாங்க. யாருன்றதை செக் பண்ணிட்டு நீங்க சொல்றீங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கான கேள்வி. சரி வாங்க, இப்போ சர்வதேச போட்டிகள்ல அதிக விருதுகள் பெற்றது கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்றத படிச்சிருக்கோம். இப்போ ஒரு குயிக் ரிவிஷனை பார்த்துடலாமா? இன்னைக்கு படிச்சத வெட்டிங் இந்தியா யோசனையை முதலில் செயல்படுத்திய மாநிலம் உத்தரகண்ட் அப்படின்னு படிச்சோம். வேளாண் கண்காட்சி அப்படின்றது டெல்லியில் நடைபெறுது. நபார்டு வங்கி செயல்படுத்துறாங்கன்னு பார்த்தோம். வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருக்க கிராமம் நீலகிரியில இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அந்த கிராமத்துடைய பெயர் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்தியாவின் முதல் போர்க்கப்பல், அதாவது வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை பெயர் வச்ச ஒரு போர்க்கப்பலாக பார்க்கப்படுது. அதுதான் INS இம்பால் அப்படின்னு படிச்சோம். வண்ணத்து பூச்சி பூங்கா, கோவை மாநகர்ல உருவாக்கிய முதல் வண்ணத்தி பூச்சி பூங்கா வெள்ளலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குளம் அருகே கிரியேட் பண்ணப்பட்டிருக்குன்னு படிச்சோம். ஜாதிய பாகுபாடுகள் நிறைந்த பள்ளிகளா எந்த மாவட்டத்தில் காணப்படுது, விழுப்புரம் மாவட்டம் அப்படின்னு படிச்சோம். ஹூதி அமைப்பினர் என்ன பண்ணாங்க, செங்கடல்ல இருக்கக்கூடிய கப்பல்கள் மீது தாக்குதல் ஈடுபட்டாங்க. சோ அவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க, ஏமன் நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னு படிச்சோம். கேரளால பணிபுரிவதற்கு நிறைய இளைஞர்கள் தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? திறன் அறிக்கை இப்படி பார்த்தோம். அதுக்கப்புறம் தேசிய நல்லாட்சி தினம் டிசம்பர் 25. கிறிஸ்டியானோ ரொனால்டோ சர்வதேச கால்பந்து போட்டிகளில் அதிகமான கோல்களை அடித்த ஒரு வீரராக பார்க்கப்படுறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப 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 முக்கியம். சரி வாங்க, மீண்டும் நாளைக்கு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். ஓகேங்களா?